ராமையா அவனுடைய குடிசையோட திண்ணையில ரொம்பவும் கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். உள்ள இருந்து சீதா ஒரு மண் பாத்திரத்துல கஞ்சிய கொண்டு வந்து அவன் கிட்ட கொடுத்தா. என்னங்க, ஆகாயத்தை பார்த்து உக்காந்துக்கிட்டு நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க, இருந்த கொஞ்சம் அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சு உங்க பசிய தீத்துக்கோங்க. அந்த வருண பகவானுக்கு நம்ம மேல என்ன கோவம்னே தெரியல. இந்த வருஷம் மழை பெய்யாம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. அதனால வீட்டுல அரிசியும் இல்ல, பருப்பும் இல்ல. இருக்கிற கொஞ்சம் அரிசியில இன்னைக்கு கஞ்சியே காய்ச்சிட்டேன். நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நமக்கு மட்டும் ஏந்தா இவ்வளவு கஷ்டமோ? எனக்கும் அதுதான் கவலையா இருக்கு சீதா. 6 மாசமா கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல் வீணா போயிடுச்சு. தண்ணி இல்லாம காஞ்சி போயிருக்கிற விளைச்சலை பார்க்கும்போது கூட எனக்கு வருத்தம் வர்றதில்ல. ஆனா வாடி போயிருக்கிற உன்னோட முகத்தை பார்க்கும்போது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் நாளைக்கு காலையிலேயே காட்டுக்கு போய் காஞ்சி இருக்கிற விறகு வெட்டி அதை சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வரேன். கிடைக்கிற பணத்துல கொஞ்சம் அரிசியாவது வாங்கிட்டு வரேன். 2 நாளைக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அதுக்குள்ள கையில ஒரு குச்சிய ஊனி பிடிச்சுக்கிட்டு கௌரி பாட்டி மெதுவா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னங்கடா, 2 பேரும் சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன, எதுக்காக முகம் எல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? ஓ, பசி அப்படிங்கிற கஷ்டம் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துது போலயே. வாங்க அத்தை, இதோ பாய் போட்டிருக்கேன், உட்காருங்க. கஷ்டத்தை விட்டா வேற என்ன இருக்கு எங்க கிட்ட? அந்த வருண பகவானுக்கு எங்க மேல என்ன கோவம்னு தெரியல. இந்த வருஷம் மழையும் பெய்யல, விளைச்சல் எல்லாமே வீணா போய் காஞ்சி போச்சு. வீட்டுல சமைக்க கூட எதுவுமே இல்ல. அதான் அவர் முகம் வாடி போயிருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு இப்படி கவலைப்பட்ட எப்படி சீதா? வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எதுவுமே நிரந்தரம் இல்ல. இருட்டு போனதுக்கு அப்புறம் வெளிச்சம் வர மாதிரி கஷ்டம் போனதுக்கு அப்புறம் சந்தோஷமும் வரும். ராமையா ரொம்ப நேர்மையானவன். அவனுக்கு அந்த கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறது அவனை சோதிக்கிறதுக்காக. கஷ்டத்துலயும் நேர்மை தவறாம இருக்கிற நம்ம ராமையாவுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. 2 பேரும் தைரியமா இருங்க. நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு தைரியத்தை கொடுக்குதுமா. நான் எப்பவும் தவறான வழியில போனதில்ல, யாருக்குமே கஷ்டமும் கொடுத்ததில்ல. நாளைக்கு காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதில் வர்ற பணத்தை வச்சு தான் வீட்டுக்கு எதுனா வாங்கலான்னு இருக்கேன். அப்படியே பண்ணுப்பா. ஆனா காட்டுக்கு போகும்போது கவனமா இரு. அங்க கொடூரமான மிருகங்களெல்லாம் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. சரி, நான் கிளம்புறேன். அடுத்த நாள் காலையில காட்டுக்கு போன ராமையா திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு கட்டு விறகையும் அப்படியே கையில ஒரு பானையையும் பிடிச்சுக்கிட்டு வந்தான். அந்த பானை பாக்குறதுக்கு பழைய பானையா வித்தியாசமா இருந்துச்சு. என்னங்க, காலையில போனவரு இப்ப வரீங்க? ஐயோ, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு. நான் பானையில தண்ணி வச்சிருக்கேன், போங்க போய் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு உள்ள வாங்க. ஆமா, இது என்ன பானை? புதுசா இருக்கு. இந்த பானை உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த கதையை சொல்றேன் கேளு சீதா. நான் விறகு வெட்டி ரொம்ப களைச்சி போனதால ஒரு மரத்துக்கு கீழே படுத்து ஓய்வெடுத்தேன். அந்த மரத்துக்கு கீழே மண்ணுல இந்த பானை பாதி புதஞ்சி போய் இருந்துச்சு. ஆனா பானை நல்லா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல ஏதோ முனிவர்கள் அங்க பயன்படுத்தி இருக்கணும். அதான் இதுல தண்ணியை ஊத்தி வச்சா குடிக்கிறதுக்கு குளிர்ச்சியா இருக்குமேனு தான் கொண்டு வந்தேன். இதை கொண்டு போய் கழுவி தண்ணியை ஊத்தி வையேன். நம்ம வீட்ல இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய உடைஞ்ச பானைங்க இருக்கு. சரி, கொண்டு வந்துட்டீங்க. நான் இதை கிணத்தடியில கொண்டு போயிட்டு இது மேல இருக்கிற மண் எல்லாத்தையும் கழுவி கவுத்து வைக்கிறேன். நீங்க போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க. சீதா அந்த பானைய கிணத்தடிக்கு கொண்டு போய் தண்ணிய ஊத்தி அது மேல இருக்கிற மண் எல்லாத்தையும் கழுவுனப்போ திடீர்னு அது தங்க நிறத்துல ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சீதா உடனே பானையை எடுத்துக்கிட்டு ராமையா கிட்ட போனா. ஏங்க, இங்க பாத்தீங்களா? தண்ணிய ஊத்தி இந்த பானைய கழுவுன உடனேயே இது திடீர்னு தங்க நிறத்துல ஜொலிக்க ஆரம்பிக்குது. இது சாதாரண பானை இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மனமும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ராமையாவும் அந்த பானைய ஆச்சரியமா உத்து பார்த்து, ஆமா சீதா, இது பார்க்க சாதாரண பானையா தெரியல, பலன்னு ஜொலிக்குது வேற. காட்டுல தேவர்களோ முனிவர்களோ பயன்படுத்தின பானையா கூட இருக்கலாம். சரி சரி, இதை நாம பயன்படுத்த வேண்டாம், பூஜை அறையில கொண்டு போய் வை. சரி, கொண்டு போய் வைக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. நேத்துல இருந்து சரியா சாப்பிடவே இல்லைல்ல. அந்த கடவுள் சும்மா இந்த பானையை கொடுத்ததுக்கு நமக்கு ஒரு தட்டு நிறைய சாப்பாடு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்.
இந்த பானையில சுட சுட சோறோ இல்ல புளி சாதமோ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சீதா வாய் மூடினாலோ இல்லையோ திடீர்னு அந்த பானையில இருந்து புகை வர ஆரம்பிச்சுது. அதுக்குள்ள இருந்து வடை, பாயசம், புளி சாதம் இது எல்லாமே சூடா வெளியில வந்துச்சு. இத பார்த்து ராமையா சீதா 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சீதா, இங்க பாத்தியா? நீ என்னெல்லாம் கேட்டியோ அது எல்லாத்தையும் இந்த பானை உனக்காக கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்த பானை சாதாரண பானை இல்ல, இது அந்த தேவர்கள் பயன்படுத்தின பானை தான். நம்முடைய கஷ்டம் அந்த கடவுளுக்கு கேட்டிருக்கு போல, அதனால தான் நமக்காக இதை கொடுத்துருக்காரு. ஆமாங்க, எனக்கும் நீங்க சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. எப்படியோ சந்தோஷமா இருக்கு. இருங்க, வாழலைய போட்டு சாப்பாடு பரிமாறுறேன். நாம 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம். ரொம்ப பசியில இருக்கோம்ல. அப்படி அவங்க 2 பேரும் வாழை இலையில சாப்பாடு வயிறார போட்டு சாப்பிட்டாங்க. ஆனா எவ்வளவு எடுத்தாலும் சாப்பாடு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அன்னைக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையா அப்புறம் அவருடைய மனைவியான லக்ஷ்மி அங்க வந்தாங்க. என்னய்யா ராமையா, வீட்டில் இருக்கியா இல்லையா? என்ன இது உன் வீட்டில் இருந்து சாப்பாடு மனம் வருது? எல்லாரும் ஊரில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் வீட்டில இருந்து விருந்து மனம் வருது. எப்படி இது சாத்தியப்படுது? ஏன் சீதா, நேத்து வரைக்கும் நீயும் பசியில தவிச்சுக்கிட்டு தானே இருந்த. இன்னைக்கு திடீர்னு ஏதோ விருந்து சாப்பாடு சமைக்கிற மனம் வருது. பட்டணத்துக்கு போய் கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தியா என்ன? என்ன சமைச்சிருக்க? நெய் வாசம் தூக்குது. அட ரங்கையா, என்ன வாங்க அண்ணி, உங்ககிட்ட மறைக்க என்ன இருக்கு? கடவுள் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்காரு. இதோ என் வீட்டுக்காரரு இன்னைக்கு விறகு வெட்ட காட்டுக்கு போனப்போ இந்த பானை அவருக்கு கிடைச்சது. அந்த பானையை கழுவுனா அது தங்க நிறத்துல ஜொலிக்குது. அதுக்கு முன்னாடி நின்னு பசிக்குது, சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன விருந்து சாப்பாடே கொடுத்துருச்சு. வாங்க, நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஆமா அண்ணே, வாங்க. இனி இந்த ஊரில் யாருமே பட்டினியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீதா, வாழை இலையை விரிச்சு அவங்க 2 பேருக்கும் வயிறார சாப்பாடு போடு. ரங்கையா லக்ஷ்மி 2 பேருமே வயிறார அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனா ரங்கையா மனசுக்குள்ள ஒரு பேராசை வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரங்கையா பொண்டாட்டி கிட்ட, பாத்தியா லக்ஷ்மி, நேத்து வரைக்கும் சாப்பாடு இல்லாம பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு அந்த மந்திர பானை கிடைச்சது அதிர்ஷ்டம் தானே. அந்த பானை மட்டும் நம்ம வீட்டில் இருந்தா எப்படி விதவிதமா சாப்பிடலாம். அந்த பானையை வச்சுக்கிற தகுதி அவனுக்கு கிடையாது. ஆமாங்க, அந்த பானையை பார்த்ததும் எனக்கும் ஆசையா இருந்துச்சு. அந்த பானை மட்டும் நம்ம வீட்ல இருந்ததுன்னா நாம கேக்குற எல்லாத்தையும் அந்த பானை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஊர்லயே நாம தாங்க எல்லாரை விடவும் பணக்காரரு. அந்த ராமையா கிட்ட அந்த பானை இருக்கிற வரைக்கும் அதோட மதிப்பு அவனுக்கு தெரியாதுங்க. அவன் சும்மா எல்லாருக்கும் சாப்பாடு தான் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதை சரியா நாம தான் பயன்படுத்துவோம். அதை பத்தி தான் யோசிக்கிறேன் லக்ஷ்மி. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவன் வீட்டில இருந்து பானைய திருடலாம். ராமையாவும் சீதாவும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம நான் போய் பானைய திருடிக்கிட்டு வந்துடுறேன். நாளையில இருந்து நாம ராஜ வாழ்க்கைய வாழ போறோம். அன்னைக்கு நடுராத்திரி நேரம். ஊரே அமைதியா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா சீதாவும் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது ரங்கையா யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போய் அந்த பானையை திருடிக்கிட்டு வந்துட்டான். ஆ, பாத்தியா லக்ஷ்மி, யாருக்கும் தெரியாம அந்த பானைய கொண்டு வந்துட்டேன். என் அறிவுக்கு முன்னாடி அந்த ராமையாலாம் ஒரு தூசுக்கு சமம். இனி நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆமாங்க, இனிமே என்ன வேணும்னாலும் இந்த பானை நமக்காக கொடுக்கும். இப்போ அந்த பானை கிட்ட ஏதாவது கேளுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நெய்யால செஞ்ச லட்டு வேணும். அப்புறம் எனக்கு முந்திரி பருப்பு போட்ட உப்புமா வேணும். அப்படியே கொஞ்சம் பாதாம் பாலும் வேணும். ஓ மந்திர பானையே, இப்ப நான் தான் உனக்கு எஜமான. எங்களுக்கு நெய் போட்டு செஞ்ச லட்டு, பொரிச்ச முந்திரி, அப்புறம் விருந்து சாப்பாடையும் கொடு அப்படின்னு ரங்கையா கேட்ட உடனேயே அந்த பானையில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வந்துச்சு. அவங்க கேட்ட உணவுகள் அந்த பானையில இருந்து வரல. அதுக்கு பதிலா நாத்தம் அடிக்கிற சேரு, குப்பை, அப்புறம் அழுகி போன இலை, இது எல்லாமே அவங்க வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அதை பார்த்து லக்ஷ்மி பயந்து போய், ஐயோ என்னங்க இது, நாம கேட்டது சாப்பாடு, ஆனா இது என்னமோ இப்படி நாத்து அடிக்கிற சேத்தையும் இலையையும் தள்ளி விடுது. ஐயோ, என் புடவையெல்லாம் நாத்து அடிக்குதுங்க. இந்த பானை ஏதோ கெடுதல் பண்ணுதுங்க. ஐயையோ, என்ன லக்ஷ்மி, இது சாப்பாடு கொடுக்கணும் பார்த்தா சேர அனுப்பிக்கிட்டு இருக்கே. ஒருவேளை நான் சரியா கேட்கலையோ? ஒருவேளை ராமையா ஒழுங்கா கேட்டிருப்பானோ? பானை, எங்களுக்கு சேரு வேணாம், சோறு வேணும், ஒழுங்கா சாப்பாட்டை கொடு அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்டதும்
இந்த தடவை இன்னுமே அதிகமா நாத்தம் அடிக்கிற மாதிரி சேரு, மண்ணு, அப்புறம் அழுக்கு தண்ணியும் வந்து ரங்கையோட துணிய நினைச்சுது. அத பார்த்து லக்ஷ்மி, ரங்கையா 2 பேருக்குமே தாங்கவே முடியல, மூக்க முடிக்கிட்டாங்க. என்னங்க, போது நிப்பாட்டுங்க, மறுபடியும் எதுவும் கேட்காதீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டா அது நம்மள கொன்னுட போகுது. நாம 2 பேருமே பேராசை பிடிச்சவங்க. அதனாலதான் நம்ம கைக்கு வந்த உடனேயே இந்த பானை நம்மள தண்டிக்குது. நல்ல குணம் இருக்கிற ராமையா கையில இருக்கும் போதுதான் இந்த பானை சரியா வேலை செய்யும். எழுந்திரீங்க. யாரும் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ராமையா வீட்டுல எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. நீ சொன்னது உண்மைதான் லக்ஷ்மி. அவன் இதில் சாப்பாடு கிடைச்சப்போ நம்மக்கிட்ட உண்மையை சொல்லி சாப்பாடு போட்டான். நாம போய் சொல்லி இந்த பானையை திருடிக்கிட்டு வந்துட்டோம். நான் இப்பவே போய் ராமையா கிட்ட இதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். அடுத்த நாள் காலையில ராமையா சீதா எழுந்திருச்சு பார்த்தா அவங்களுடைய மந்திர பானை அங்க இருக்கல. அப்பதான் கௌரி பாட்டி அங்க வந்தாங்க. அம்மா, நேற்று காட்டுக்கு போனப்போ எங்களுக்கு ஒரு மந்திர பானை கிடைச்சது. அந்த மந்திர பானை கிட்ட கேட்டப்போ எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுச்சு. நேற்று ராத்திரி குடிசையில் வச்சுட்டு படுத்து தூங்கணும். காலையில் பார்த்தா காணோம். யாராவது திருடி இருப்பாங்களோன்னு சந்தேகமாயிருக்கு. அப்பதான் அங்க ரங்கையா, லக்ஷ்மி 2 பேரும் தலையை குனிஞ்சுக்கிட்டு தயக்கத்தோட வந்தாங்க. அவங்க 2 பேரோட துணியெல்லாம் ஒரே சேரா இருந்துச்சு. 2 பேரோட முகமும் வாடி போயிருந்துச்சு. அப்போ ரங்கையா ராமையாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, ராமையா, எங்களை மன்னிச்சிடு. நேற்று நீ பானையை பற்றி சொன்ன உடனே எனக்கு பானை மேலே ஆசை வந்துடுச்சு. நேற்று நீ தூங்கினதுக்கப்புறமா ராத்திரி வந்து நான் தான் பானையை எடுத்துட்டு போனேன். ஆனால் அதுக்காக வருத்தப்படுறேன். என்னது, நீ திருடுனியா? சரி, பரவாயில்ல, விடு. அந்த பானை என்கிட்ட இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன? அதால 4 பேரோட பசி தீர்ந்தா போதும். ஆனா உங்க முகத்துல சோகம் தெரியுதே. இந்த பானை உங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கலையா? இல்லப்பா, இந்த பானை எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. உங்ககிட்ட இருக்கிற இந்த பானைய பேராசைப்பட்டு திருடிட்டு போனதுக்கு இந்த பானை எங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்துச்சு. நான் சாப்பாடு வேணும்னு கேட்டதுக்கு நாத்தம் அடிக்கிற குப்பை, சேரு எல்லாத்தையும் தான் அனுப்புச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த பானைய நீங்களே எடுத்துக்கோங்க. ஐயோ, எங்க கிட்ட பானை இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன? எங்க கிட்ட இருக்கிற பானையை திருட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க அதை எங்களுக்காக பயன்படுத்திக்க வைக்கலையே. நாங்க ஊருக்காக தானே பயன்படுத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தப்பா நினைச்சீங்கன்னா அப்புறம் தப்பு தானே நடக்கும். என்ன ரங்கையா, இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? பேராசை பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். ராமையா நேர்மையான பையன். அதனாலதான் கடவுளா பார்த்து அவனுக்கு அச்சய பாத்திரத்தை பரிசா கொடுத்திருக்காரு. ஆனா அவன் கிட்ட இருக்கிற அச்சய பாத்திரத்தை மோசக்காரனான நீ திருடிக்கிட்டு போனா கடவுள் பார்த்து சும்மா இருப்பாரா? அதனாலதான் உனக்கு சாப்பாட்டுக்கு பதிலா அவரு கொடுத்தது சேரும், மண்ணும், குப்பையும். இப்போவாவது புரிஞ்சுக்கோ. நல்லவனா மாறு, இல்ல தண்டனை தான் கிடைக்கும். ஆமா, நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் யாரோட சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு தேவையானதை உழைச்சி நானே சம்பாதிச்சுக்கிறேன். ராமையா, என் மேல கோவப்படாத. நான் கோவப்படுற அளவுக்கு கோவக்காரன் கிடையாது. இதெல்லாம் அந்த கடவுளோட கருணை. மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா திருந்துறது ரொம்ப முக்கியம். ராமையா மறுபடியும் அந்த பானையை கழுவுறதுக்காக கிணத்தடியில கொண்டு போய் கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த பானை அதோட தங்க நிறத்தை இழந்து ஒரு சாதாரண பானையா மாறுச்சு. அதை பார்த்து சீதா, ராமையா 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏங்க, மறுபடியும் இந்த பானை தங்க நிறத்துல இருந்து சாதாரண நிறத்துக்கு மாறிடுச்சு. அப்ப இதோட சக்தியெல்லாம் போயிடுச்சா? இனிமே நம்ம பசியை தீக்க போறது யாருங்க? சீதா, இந்த பானை மேல பேராசக்காரங்க கைப்பற்றுச்சு இல்லையா? அதனாலதான் அது அதோட புனித தன்மையை இழந்துருச்சு. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்க நேர்மையானவங்க. உங்களுக்காக கடவுள் ஒரு நல்ல வழிய காட்டுவான். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ராமையா ரொம்ப நல்ல மனசுக்கார. உங்களுக்கு என்னைக்குமே கடவுள் துரோகம் நினைக்க மாட்டான் அப்படின்னு கௌரி பாட்டி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா திடீர்னு அங்க வானிலை மாறுச்சு. ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழையை பார்த்த உடனேயே ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ராமையா, சீதா 2 பேருமே சந்தோஷமா ஆகாயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, பாத்தியா சீதா, இந்த மந்திர பானையோட மகிமையா இல்ல கடவுளோட கருணையான்னு தெரியல. ஆனா நம்ம ஊர்ல இப்ப நல்லா மழை பெய்யுது. இந்த மழையால குளம் குட்டையெல்லாம் நிரம்பிடும். அப்ப விவசாயத்துக்கு கஷ்டம் இல்லாம விளைச்சலும் நல்லபடியா வரும். ஆமாங்க, இனி நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. மழை பெஞ்சதுன்னா விவசாயம் நல்லபடியா நடக்கும்.
நம்ம விவசாயத்துக்கு இந்த மண்பானையிலேயே தண்ணியை கொண்டு போய் ஊத்தலாம். இந்த பானையோட மகிமையால விளைச்சல் நல்லபடியா விளையும். இனிமே பானை நமக்கு உதவி செய்ய வேண்டியது இல்ல, நாமளே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கலாம். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுன்னு அந்த கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு. அந்த முடிவை நாம எடுத்தா அது நமக்கு ஆபத்தா தான் போய் முடியும். நல்லது நினைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்லது பண்ணுவான், கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே கெடுதல் தான் பண்ணுவாங்கிறது இந்த கதை நமக்கு சொல்லுது. ருத்ரவரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்பையா அப்படிங்கிற பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா எப்பவுமே அவருடைய பொண்ணு லீலாவதி கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்படுவாரு. லீலாவதி அழகான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. எத்தனை மாப்பிளைய கொண்டு வந்தாலும் அவ பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மாடி லீலா, காஞ்சிபுரத்துல இருந்து வந்த அந்த வியாபாரியோட சம்பந்தத்தை வேண்டான்னு சொன்னியா? ஆமாப்பா சொன்ன. ஏமா, அந்த பையனுக்கு என்ன குறை? 7 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்டாலும் கரையாத சொத்து இருக்கு. பார்க்க ராஜகுமார மாதிரி இருப்பான். அவன் என்கிட்ட பேசின 10 நிமிஷத்துல 3 தடவை புகையிலைய போட்டுட்டு துப்புனாப்பா. அது மட்டும் இல்ல, பொம்பளைங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்டான். ஏதோ பேச்சு வாக்கில் அப்படி சொல்லியிருப்பான். அதுக்காக வர்ற எல்லா சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொன்னா உன்னோட கல்யாணத்தை எப்படி பண்ணி வைப்பேன்? அப்பா, ஊருக்காக எவனோ ஒருத்தனைய தலையில கட்டி வைக்கலான்னு நீங்க பாக்குறீங்களா? என் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சரி, உனக்கு எப்படிப்பட்டவாமா வேணும்? இந்திரனா சந்திரனா? எனக்கு இந்திரனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம். என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற ஒரு பையன் போதும்பா. அப்படிப்பட்டவனை நான் எங்கம்மா போய் தேடுவேன்? சரிங்கப்பா, உங்க கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனி எனக்கு நீங்க மாப்பிள்ளையெல்லாம் தேட வேண்டாம். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிப்பேன்பா, ஆனா ஒரு நிபந்தனை. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் கேக்குற 5 கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும். 5 கேள்வியா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் கேக்குற 5 கேள்விக்கு யாரு சரியா பதில் கொடுக்கறாங்களோ அவங்க ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் நான் கடைசியா சொல்றது. நீ ஒன்று நினைச்சா அப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் யாருன்னா ஒத்துப்பாங்களா? புத்திசாலி ஒத்துப்பாப்பா, கோவக்கார இது அவமானமா நினைப்பான். எனக்கு தேவையும் ஒரு புத்திசாலி தானே. லீலாவதியோட 5 கேள்விகளை பத்தின விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. ஊரோட பஞ்சாயத்துல ஊஜனங்க எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா ராமோ, நம்ம சுப்பையாவோட பொண்ணு லீலாவதி இல்ல, அவ ஏதோ மகாராணி மாதிரி 5 கேள்வி கேட்பாளாம். ஆமா, அவ திமிரு பிடிச்ச குணத்துக்கு நல்லா மாட்டிக்க போறா. கட்டிக்க எவனும் வர போறது இல்ல. ஏங்க அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலியா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன தப்பு? ஓஹோ, வந்துட்டியா சங்கரு? அந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்ல போற புத்திசாலி நீதான் போல இருக்க. உன்கிட்ட 2 ஏக்கர் நிலத்தை விட்டா என்ன இருக்கு? கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் சொத்துக்கும் என்ன சம்பந்தமாமா? அறிவிருந்தா போதாதா? முதல்ல அந்த ஜமீன்தார் புள்ள ரகு வர போறானாமா. அவன் முன்னாடி இந்த லீலாவதியோட கேள்வி நிக்காது. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில பக்கத்து ஊரு ஜமீன்தார் புள்ளையான ரகு அவங்க அப்பா கூட அந்த ஊர்ல வந்து இறங்கினா. வீடு முழுக்க ஒரே பரிசா கொண்டு வந்து வச்சான். எப்படி இருக்கீங்க சுப்பையா? இந்த பரிசெல்லாம் பத்தலன்னா சொல்லுங்க, எங்க கோட்டையில இருந்து இன்னும் கொண்டு வர சொல்றேன். ஐயோ, உங்க வருகையே எனக்கு பெரிய பரிசு தாங்க. இன்னும் பரிசெல்லாம் எதுக்கு? எங்க தகுதிக்கு ஏத்தாப்புல நாங்க நடந்துக்கணும்ல. சரி, உங்க பொண்ணை வர சொல்லுங்க. அந்த 5 கேள்வியை கேட்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். லீலாவதி அங்க வந்தா. ரகுவோட திமிர பார்த்து அவ மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தா. வணக்கம், என்னுடைய நிபந்தனையை கேட்டு அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு சந்தோஷம். சரி, சீக்கிரமா கேள்வியை கேளு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னோட முதல் கேள்வி, இந்த உலகத்திலேயே அதிகமான ஆழம் கொண்டது எது? அட, இது என்ன கேள்வி? எவ்வளவு சுலபமான கேள்வி. கடல் தான். பெரிய கடல் தான் ஆழமானது. உடனே சொல்லு, உன்னை வேணும்னா அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இல்ல, கடலுக்கும் கூட ஒரு எல்லை இருக்கு, அத அளக்க முடியும். சரி, அப்படின்னா தங்க சுரங்கமா? அது இதை விட ஆழமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னா அங்கிருந்து தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் சொன்னது அது இல்ல.
அப்படின்னா நீயே சொல்லு. உலகத்திலேயே அதிகமா ஆழமானது மனுஷங்களுடைய மனசுதான். அந்த ஆழத்தை யாராலையும் அளக்க முடியாது. அதுக்குள்ள எவ்வளவு ஆசை, பேராசை, காதல், பாசம் எல்லாம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அட, என்ன இது இப்படி கூடமா கேள்வி கேட்பாங்க? நான் ஒரு வியாபாரி, எனக்கேத்த மாதிரி தானே கேள்வி கேட்கணும். என்ன இது, உங்க பொண்ணு என்ன அவமானப்படுத்துறா? வாடா ரகு, நம்ம தகுதிக்கேத்த சம்பந்தத்தை போய் நாம பாப்போம். ரகுவும் அவனுடைய அப்பாவும் கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சுப்பையா தலை மேல கை வச்சுட்டு உக்காந்துட்டாரு. என்னம்மா இது, வந்த சம்பந்தத்தை இப்படி கெடுத்துட்டியே. இவ்வளோ பெரிய ஜமீன்தார் சம்பந்தத்தை விட வேற என்ன வேணும்? நான் ஒரு ஜமீன்தாரனை அனுப்பலப்பா, ஒரு முட்டாள தான் அனுப்பிட்டேன். சுரங்கத்துக்கும் மனுஷங்க மனசுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் எல்லாம் என் புருஷனா? கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பக்கத்து ஊர்ல நிறைய சாஸ்திரங்களை எல்லாத்தையுமே படிச்ச ஒரு பண்டிதர் லீலாவதியோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக வந்தாரு. ஐயா வணக்கம், நான் பக்கத்து ஊரு கோவில்ல புரோகிதனா இருக்கேன். சாஸ்திரம் புராண கதைகள்னு எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். உங்க பொண்ணோட கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இருக்கு. வாங்க வாங்க, வந்து உள்ள உக்காருங்க. அம்மாடி. லீலாவதி வந்து உக்காந்தா. அந்த புரோகிதனுடைய திமிர் அவளுக்கு பிடிக்கலனாலும் அவ மரியாதையா உக்காந்தா. ஐயா, என்னோட முதல் கேள்வியை நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது கேள்வியை கேட்கலாமா? சரிம்மா, சீக்கிரம் கேளு, எனக்கு நேரம் இல்ல. என்னோட ரெண்டாவது கேள்வி, காலை இல்லாம ஓடுமே, அது எது? இது எவ்வளவு சுலபமான கேள்வி. பாம்பு தான். பாம்புக்கு கால் இல்ல, ஆனா அதால ஓட முடியும். இதுவே சாஸ்திரப்படி சொல்லணும்னா காலத்துக்கு கால் இல்ல, ஆனாலும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாம்பு அத உடம்பு வச்சு ஊர்ந்து போகுது, அதனால என் கேள்விக்கு பதில் அது இல்ல. காலங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. என் கேள்விக்கான பதில் தண்ணி. ஆத்துல தண்ணி ஓடும், அருவியிலையும் ஓடும், ஆனா அந்த தண்ணிக்கு கால் இல்லையே. சரி, இப்போ என்னுடைய மூணாவது கேள்வி, உலகத்திலேயே ரொம்ப கூரா இருக்கிற ஆயுதம் எது? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாதா? சாஸ்திரப்படி பார்த்தா சுதர்சன சக்கரம், அப்படி இல்லனா பிரம்மாஸ்திரம், அப்படி இல்லனா கூரான வைரத்தால செய்யப்பட்ட மகாராஜாவோட வாள். இல்ல, கத்தி கூரா இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு திறமையான ஆள் வேணும். என்னோட கேள்விக்கான பதில் அது இல்ல, அதுக்கான பதில் பேச்சு. பேச்சா? ஆமா, வாளால பட்ட காயம் கூட ஒரு நேரத்துல மறைஞ்சிடும். ஆனா ஒருத்தங்க பேசினதுனால மனசுல காயப்பட்டுச்சுன்னா அது எப்பவுமே ஆறாத ஒரு ரணமா இருக்கும். அதனாலதான் கூறானது பேச்சுதான். இல்ல, இதெல்லாம் கேள்விக்கான பதில் இல்ல, இதெல்லாம் உன்னுடைய கற்பனை. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு வந்தா சாஸ்திரங்களை படிச்ச என்னையே அவமானப்படுத்துறியா? நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதரும் கூட அங்கிருந்து போயிட்டாரு. பாவம் சுப்பையாவுக்கு மனசு சுத்தமா சரியில்லை. ஐயோ அம்மாடி, லீலா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வந்த சொத்தையும் அனுப்பிட்ட, படிப்பையும் துரத்திட்ட, இப்ப யாரம்மா கல்யாணம் பண்ணுவ? இப்ப இந்த ஊர்ல சங்கரை தவிர வேற யாரும் இல்ல, அவனையும் வர சொல்லவா? அப்பா, சொத்து இருக்கிறவங்க கிட்ட திமிரு இருக்கு, படிப்பு இருக்கிறவங்க கிட்ட கர்வம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா, இவங்களை விட திறமசாலி தான் எனக்கு தேவை. அன்னைக்கு சாயந்தர நேரம் சங்கர் சுப்பையாவோட வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் கையில அவன் தோட்டத்துல விளைஞ்ச இனிப்பான மாம்பழம் இருந்துச்சு. என்ன சங்கர், இங்க வந்திருக்க? என் பொண்ணு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வந்தியா? தோட்டத்துல உனக்கு வேற எதுவும் வேலை இல்ல? ஐயா வணக்கங்க, நான் உங்க பொண்ணு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வரல. அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுவேன், இல்லனா இங்க இருந்து போயிடுவேன். லீலாவதி உள்ள இருந்து சங்கரோட பேச்சு கேட்டு உடனே வெளியில வந்தா. அப்பா, அவரை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சங்கர் உள்ள வந்து உக்காந்தா. எந்த ஆடம்பரமும் இல்லாம கண்ணுல நேர்மையோட உக்காந்துக்கிட்டு இருக்கிற சங்கரை லீலாவதி கவனிச்சா. சங்கர், வாங்க வந்து உக்காருங்க. நான் கேட்ட போது 3 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் இல்லையா? தெரியுங்க. மனசு, தண்ணி, பேச்சு, இதுதான் உங்க பதில்கள். உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கேள்வியையும் பதிலையும் பாராட்டின முதல் ஆள் நீங்க தான். சரி, இதுதான் 4வது கேள்வி. இந்த உலகத்திலேயே மிக இனிப்பான ஒண்ணு நம்மளால வாங்க முடியாது, அது எது?
சங்கர் அதை கேட்டு ஒரு நொடி கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தான். அப்போ அவன் கையில இருக்கிற அந்த மாம்பழத்தை கவனிச்சான். தேனை வாங்க முடியும், சர்க்கரைய வாங்க முடியும், கரும்பையும் வாங்க முடியும். அப்படின்னா உங்க பதில்? எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத இனிப்பு தூக்கம். அந்த தூக்கத்தை எப்பேற்பட்ட ஜமீன்தாரனாலையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது, எப்பேற்பட்ட புத்திசாலியாலையும் அதை சம்பாதிச்சிட முடியாது. நாள் பூரா கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சவனால மட்டும்தான் எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா தூங்க முடியும். அந்த பதிலை கேட்டு லீலாவதிக்கு ஒண்ணுமே புரியல. சுப்பையாவும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. சங்கர், இது அருமையான பதில். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையான பதில். ஆமா ஆமா, இந்த பதில நான் கூட எதிர்பார்க்கல. இப்போ மிச்சம் இருக்கிறது கடைசி கேள்வி மட்டும்தான். இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க மனைவி. என்னோட 5வது கேள்வி, கடைசி கேள்வி. ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே எது தேவை? அந்த கேள்வியை கேட்ட உடனே சுப்பையா, ஐயோ இது என்னடா கேள்வின்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிட்டாரு. இந்த கேள்விக்கு உண்மையே பதில் இல்ல அப்படின்னு அவரு நினைச்சாரு. இங்க பாருங்க, இது பொதுவான கேள்வியா இல்ல உங்க சம்பந்தப்பட்ட கேள்வியா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை பார்க்க முதல்ல ஜமீன்தார் வந்தாரு, பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பண்டிதர் வந்தாரு, சாஸ்திரத்தை சொல்லி தரேன்னு சொன்னாரு. வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆமா. எதுக்குன்னா அவங்க உங்களை ஜெயிக்கிறதுக்காக வந்தாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் வரல. ஒரு பொண்ணுக்கு தேவையானது பணமோ நகையோ இல்ல, அந்த பொண்ணுக்கு தேவை கௌரவம். கௌரவமா? ஆமா, உங்க மேல கௌரவம் இருந்தாதான் உங்க பேச்ச காது கொடுத்து யாரா இருந்தாலும் கேட்பாங்க. கௌரவம் இல்லாதப்போ யாரும் உங்க பேச்ச காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவை கௌரவம் தான். அதை கேட்டு லீலாவதியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு சுதந்திரம். உங்க சுதந்திரத்தை யாரும் பறிக்க கூடாது. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற சுதந்திரத்தை அப்படியே விட்டுடணும். அதை கேட்டு லீலாவதியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவ உடனே அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, என்னோட 5 கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுப்பா. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சங்கரு, மாப்பிள்ள, நீ சாதாரண விவசாயின்னு நினைச்சேன். நீ சாதாரண விவசாயி இல்ல. பொண்ணுங்க மனச நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆளு. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. லீலாவதி சங்கரோட கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமாவே நடந்துச்சு. பாத்தியாடா ராமோ, அந்த புரோகிதராலையும் ஜமீன்தாராலையும் செய்ய முடியாதத சங்கர் பண்ணிட்டான். உண்மைதான், பணத்தை விட படிப்பை விட உலக அறிவு முக்கியம். அது நம்ம சங்கர் கிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா, லீலா, என்னுடைய சின்ன வீடும் சின்ன வயலும் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணதா தோணுதா? என்னங்க, என்கிட்ட இன்னொரு 5 கேள்விங்க இருக்கு. மறுபடியுமா? முதல் கேள்வி, உலகத்துல ரொம்ப ஆழமானது எது? மனசு. இல்ல, உங்க கண்ணு. 2வது கேள்வி, காலை இல்லாம ஓடுறது எது? பாம்பு. இல்ல, உங்க கூட என்னோட வாழ்க்கை. 3வது கேள்வி, கூரான ஆயுதம் எது? பேச்சு. இல்ல, உங்க பார்வை. 4வது கேள்வி, இனிப்பானது எது? தூக்கம். இல்ல, உங்க அன்பு. 5வது கேள்வி, ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? கௌரவம், சுதந்திரம். இல்ல, நீங்க. எனக்கு நீங்க தான் வேணும். சங்கர் லீலாவதி 2 பேரும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெளிச்சத்துல பச்சை பசேல் அந்த வயல் தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சுது. சங்கரோட பொறுமை, லீலாவோட அறிவு, இது 2மே சேர்ந்து அவங்க அழகா குடும்பத்தை நடத்தினாங்க.